இந்த புல்லட்டின்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி, இப்ப அவங்க முன்னாடி இருக்கிற இமேஜ் படி பார்த்தீங்கன்னா, மேக்னெட் ஃப்ரூட்ட ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் கைஸ். நான் தான் உங்க ஆக்சுவலி பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா, லாஸ்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, புல்லட்டின் 20 பத்தி போட்டிருந்தோம். ஏன் அதை பத்தி போட்டுட்டு போறேன்னா, ஏன்னா அப்பதான் கண்டினியூஷன் இருக்கு. இந்த 20ல இருந்து 21க்கு கண்டினியூஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து புல்லட்டின் 21 பத்தி பார்க்க போறோம். ஸோ புல்லட்டின் 21ல வந்து பாக்குறீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஊசாத் இருக்கும். ஒரு ரேண்டம் ஃபிஷ்மேன், அப்புறம் ஜியோலிஸ்ட் வந்து ஏதோ குதிக்கிறான் தண்ணிக்குள்ள. ஓகே, த பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் புல்லட்டின் மேக்னெட் மிஸ்ட்ரி ரிவீல்டு, சம்மர் அப்ரோச்சஸ், நியூ டிஸ்கவரிஸ் அண்ட் மோர். ஓகே, இதெல்லாம் தான் இந்த புல்லட்டின்ல கொடுக்குறாங்களாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்னன்னா, இந்த புல்லட்டின்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி, இப்போ அவங்க முன்னாடி இருக்கிற இமேஜ் படி பார்த்தீங்கன்னா, மேக்னெட் ஃப்ரூட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் ஒன் பீஸை ஃபுல்லாக பார்க்க முடிக்கல, அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இது யார் யூஸ் பண்ணுன்னு தெரியல. இந்த ஸ்கிராப் யார்ட் டைட்டன். ஓகே, இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த டைட்டன். ஓகே கைஸ், இப்போ இதை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன் கண்டினியூஸ் ஆஃப் மை ப்ரீவியஸ் ரிப்போர்ட் இன் புல்லட்டின் 20. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் வந்து புல்லட்டின் 20ல் வந்து ஒருத்தர் வந்து இந்த ரிப்போர்ட் எழுதியிருந்தார். ஸோ அவரோட கதை தான் போல இது. have continued to track the forces causing magnetic shift throughout local islands. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, லோக்கல் ஐலாண்ட்ஸில் இருக்கிற மேக்னெட்டிக் ஷிஃப்டெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காரு. My findings have been unexpected. I followed the magnetic shift each time they appeared until it led me to an abandoned dockyard. டாக்யார்டுன்றது ஒரு இந்த ஷிப்பெல்லாம் நிறுத்தி வைக்கிற இடம். இவர் வந்து இந்த மாதிரி ரிசர்ச், அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு டாக்யார்டில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு. இட் வாஸ் ஹியர் தட் ஐ விட்னஸ் த கல்பிரேட் பிஹைண்ட் இட். இந்த டாக்யார்டில் தான் இந்த கல்பிரேட்டை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. In a matter of seconds, scattered scrap metals, broken hull plating, old machinery and discarded gears were pulled from every corner of the yard and interlocked, engulfed the magnet user. ஓகே, என்னன்னா வித்தின் செகண்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த அது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கிராப் மெட்டல்ஸ், புரோக்கன் ஹல், அதாவது இந்த ஓல்டு மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து டைரெக்டாக வந்து என்ன இருக்குன்னா, இந்த மேக்னெட் யூசர் இருக்கான்ல அவன் மேலே போயிட்டு ஒட்டி இருக்கு. பீஸ் பை பீஸ் வித் அன் ஈகர் ப்ரிசன்ஷன் ஹல்கிங் வார் மிஷின் எமர்ஜ். இது வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக தெரியலையா, இது வந்து லைக் இப்படி தான் போகணுன்ற மாதிரி இருந்துதான். அது பார்க்க வந்து ஒரு வார் மிஷின் மாதிரி இருந்துதான். Every joint and plate fused together seamlessly, radiating a barely contained power. இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸும் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறமா அது வந்து லைக் வேற வேற பார்ட்ஸ் மாதிரியே இல்லையா, ரொம்ப சீம்லெஸ், ரொம்ப ஈஸியாக இருந்துதான், இந்த மாதிரி இருந்துதான். அப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ரேடியேட்டிங் பவர், ஏதோ ஒரு பவரை வந்து ரேடியேட் பண்ணியிருக்கு அந்த ஸ்கிராப் மெட்டல்லேருந்து. Being unsure of my own safety, I made a swift escape. I have learned from this incident that whoever this person may be, they clearly aren't hiding anymore. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சேஃப்டிக்காக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டாராம். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு, இந்த இன்சிடெண்ட்லேருந்து என்ன வந்து அவருக்கு கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ இதுக்கடுத்து ஹைட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க போல் அந்த பர்சனு. At a moment's notice, they can use a precise piece of metal around them to construct a dangerously armed machine. ஓகே, வித்தின் செகண்ட்ஸில் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு மிஷினை வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியுது. அண்ட் இஃப் தட் மிஷின் இஸ் எனி இண்டிகேஷன் ஆஃப் திங்ஸ் டு கம், the sea shouldn't be very cautious. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா இந்த சி வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும், கடல் ரொம்ப காஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கிராப் யார்ட் டைட்டன் அப்படின்றதெல்லாம் சொல்ல வராரு. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன கண்டுபிடிச்சேன்னா, இது வந்து மேக்னெட் ஃப்ரூட்டோட இதுன்னு. ஏன்னா இந்த பேசேஜ்லேயே வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா, மேக்னெட் யூசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னெட் ஃப்ரூட் வந்து மேபி நியர் ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது.
மேபி அப்டேட் 31ல கூட வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சம்மர் எக்ஸ்பான்ஷன் ட்ராஸ் நியர். ஓகே, சம்மர் எக்ஸ்பான்ஷன் வந்து கிட்ட வருதுன்றாங்க. There's a change in the wind across the seas, and for once it isn't a storm. ஓகே, ஏதோ சேஞ்ச் இன் விண்டுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டார்ம் இல்லைன்றாங்க இந்த வாட்டி. World has reached the bulletin desk directly from the event organizers. The long-awaited summer expansion is finally on its way. ஓகே, அடுத்த அப்டேட் வந்து சம்மர் எக்ஸ்பேன்ஷன் வந்து இதுலேருந்து சொல்ல வராங்க. ஏன்னா லாங் அவைட்டட்ன்றாங்க. Rumor has it that before the major summer release, the sea will bear witness to an all-new event. ஆமாம், இது என்ன சொல்கிறாங்கன்னா, ரூமர் இருக்கான், இந்த சம்மர் எக்ஸ்பேன்ஷன் மேஜர் சம்மர் ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா மொத்த சீயும் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குமா. ஆல் பிளேயர்ஸ் வில் பி வெல்கம் டு partake in this event that will kick off the fun. Then we will be releasing a major PvP balance that will shift the current meta. ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப ஜாலியாக இருக்குன்றாங்க, எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ மேஜர் PvP பேலன்ஸ், ஏதோ PvP பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண போகிறாங்க. ட்ராகனை நர்ஃப் பண்ணுறானுங்களா இல்லை லைட்னிங்கை நர்ஃப் பண்ணுறானுங்களான்னு பார்ப்போம். Once both updates have landed, the countdown to our next major expansion will begin. ஓகே, எல்லா அப்டேட்டும் வந்ததுக்கப்புறமா ஒரு கவுண்டவுன் வருமா கைஸ். அது வந்து அடுத்த மேஜர் எக்ஸ்பேன்ஷனோட இதுவான். If the whispers from the dogs are anything to go by, it's shaping up to be one of the biggest seasonal events this world ever seen. ஓகே, அவங்க வந்து விஸ்பர்ஸ் ஃப்ரம் த டாக்ஸ், அதாவது நிறைய பேர் விஸ்பர் பண்ணியிருக்காங்க டாகில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்பர் பண்ணுறதுனாலேயே இந்த ஈவெண்ட்டை வந்து செம பெருசாக வந்து இது ஷேப் பண்ணுது. இட் வில் லிட்ரலி பி வேர்ல்டு சேஞ்சிங். ஓகே, இது வந்து வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணுமா. ஸோ ப்ரிப்பேர் diligently, this expansion isn't going to be something you want to miss. ஓகே, இது வந்து ஒரு சூப்பராக இருக்குன்றாங்க இந்த அப்டேட்டில். ஸோ இதை வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமா இந்த அப்டேட்டு. நியூ ஸ்பிளாஷ் ஆஃப் ஸ்டைல் ஹிட்ஸ் த சீ. இதுதான் அடுத்த டாபிக் கைஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நாட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இஸ் மெஷர்டு இன் அ ஃபிசிக்கல் ஃபைட். ஓகே, எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து ஃபிசிக்கல் ஃபைட்டில் வந்து ப்ரூவ் பண்ணலாம். த latest feature that is soon to hit player profile provides this. Okay, player profile la edo change pandranga guys. A new line of cosmetic profile backgrounds will be rolling out, letting pirates, marines and citizens alike dress up more like than just their view frame. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பிளாக் ஃப்ரூட்ஸ் விளாண்டுருந்தீங்க இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து புதுசாக ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு அடுத்து வந்து ப்ரொஃபைல் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 இது விட்டாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுதான் இப்போ சொல்ல வராங்க. அந்த ப்ரொஃபைல் பேக்ரவுண்டுக்கு வந்து ஏதோ சேஞ்சஸ் நடக்குது. These aren't your standard background drops. Think animated seascapes, roaring infernos, beautiful meteor showers and other aura-maxing effects that will move and shimmer well beyond the frame. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும்தான் இருந்தது. இப்போ இது அனிமேட் பண்ண போகிறாங்க போல். Why does it matter if your friend has every fruit mastered? How does that achievement compare to the well-animated, glimmering player profile visual that you will have? அதாவது கேள்வி கேட்குறாங்க, எல்லா ஃப்ரூட்டையும் மாஸ்டர் பண்ண உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைன்னு கேட்குறாங்க. If you have ever wanted your profile to stand out and above the rest, now is the time to keep an eye out for new upcoming backgrounds making their way into the seas. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த மொத்த இதுலேயே போட்டிருக்காங்க. ஏதோ ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் வந்து மாற்றுறாங்க போல், அனிமேட்டட் வந்து வருது போல்.
a duel between steel and rubber. ஓகே, இது வந்து இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டார்க் பிளேடோட வால்மார்ட் வெர்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இது என்னன்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். I have covered a lot of fights before, but none quite like this one. ஓகே, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்னென்னா நிறைய ஃபைட் வந்து அவர் போட்டிருக்காரு, ஆனால் இந்த ஃபைட் மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க. It started over an argument about who the better swordsman was, and he ended with two blades being drawn that had no business being in the same battle. ஓகே, இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு, ஒரு ஆர்கியூமெண்ட்னால சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேர். One user wielded a dark blade, one of the strongest sword to ever exist. ஓகே, இதுதான் அந்த யூசர் போல் டார்க் பிளேட் வச்சுருக்காங்க, ஆனால் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னால் தான் மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் ரேர் enough the most people will go their entire life in search of such an ancient weapon. The second user's sword, however, at a glance it matched the dark blade's shape. ஓகே, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப ரேரான டார்க் பிளேட் வந்து ஒருத்தன் வச்சுருந்தானா, இன்னொரு ஒரு செகண்ட் இங்கே இருக்கான்ல இவன் வந்து லைக் அவனோட ஸ்வாடை பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க் பிளேட் மாதிரியே இருக்கும், ஆனால் அது டார்க் பிளேட் இல்லையா. பட் இட் வாசன்ட் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல், ரேதர் ஃபார் ஃப்ரம் இட். இட் வாஸ் அ பலூன். ஓகே, அது வந்து ஒரு பலூனா, stretched and shaped into form of a weapon, somehow holding its edges. The weapon took blow after blow in this legendary clash between swordsmen. ஓகே, இந்த பலூன் வச்சு செஞ்ச இந்த ஸ்வாட் வந்து ஒரிஜினல் டார்க் பிளேட் வந்து ஒவ்வொரு அடியாக வாங்கிட்டே இருந்துதான், ஆனால் இருந்துமே உடையிலையாம். அட் எவ்ரி லா ஆஃப் த சீஸ் தட் திங் should have popped on contact. When asked about the swordsman in the post-match interview, the swordsman commented, "Yeah, I was given this not too long ago. I actually had never even picked up a sword before, until a strange angry dog house had given it to me." ஓ ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பலூன் மாதிரி வச்சுருக்க ஸ்வாட் வந்து இவரோடது இல்லையா, இவர் வந்து அவர் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்வாடை வச்சு சண்டை போடுறதான். இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆங்கிரி டாக் ஹவுஸ் அது வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்ரிந்திரா தான் இதை கொடுத்துருக்கான் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டாக் ஹவுஸ் இந்திரா வந்து கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா டாக் ஹவுஸ் இந்திரா வந்து காணா போயிட்டான். ஸோ அது எதுவும் என்னாச்சுன்னு தெரியல இன்னும். இட் ஆல்மோஸ்ட் லைக் ஹி வாஸ் கிவிங் மீ த பவர் டு ஸ்பிளிட் சம்ஒன். யூ ஆல் நோ. ஓகே, அது வந்து ஒரு பவர், அது வந்து ஒருத்தரை வந்து ரெண்டாக கூட பிக்கிற அளவுக்கு பவர் ஆனாதான். I'm not sure what to make of that ridiculous story, but if it is to be believed, keep an eye for an all-powerful doghouse on the loose. ஓகே, இது வந்து இந்த ரிப்போர்ட்டை எழுதுனது வந்து பார்க்க ரொம்ப ரெடிகுலஸாக இருக்குது. அதாவது இதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி இருக்கான். ஆனால் வந்து உண்மையாக இருந்ததுன்னா ஒரு பவர்ஃபுல் டாக் ஹவுஸ் கிட்டேருந்து சேஃபாக இருந்துக்கோங்க, ஏன்னா அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குதுன்றாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மொத்த புல்லட்டினும் இந்த வாட்டி கவர் பண்ணியாச்சு. இந்த புல்லட்டினில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது அவ்வளோதான் இருக்குது. இது என்னது டியூல் பிட்வீன் ஸ்டீல் அண்ட் ரப்பர், இதுதான் லாஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் புல்லட்டினில் வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்ல மாட்டேன் கைஸ், என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, அப்புறம் இது வாட்ஸ்அப் சேனலு, டிஸ்கார்ட் சேனல், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் போட்டேன்னா அதில் அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்ட் சர்வரில் வந்து இந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸோட ஸ்டாக்கெல்லாம் வந்து இருக்கும், அதுக்குன்னே ஒரு தனி சேனலு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க.